வெல்கம் டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் டைமில் கொடுத்து வச்சிருந்த ஜிமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸை வந்து எப்படி பார்க்குறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப காலம் ஆகிருக்கலாம், 1 இயர் 2 இயர் ஆகிருக்கலாம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்டினியூஸாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இமெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு, அதாவது பழைய டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன் நம்பர் ஜிமெயில் ஐடியை வந்து கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன திங்கிங்கில் இருப்பீங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கை கன்டினியூஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, என்னென்ன ஃபோன் நம்பர் வந்து வச்சுருக்கீங்கன்னு வந்து சிம்பிளாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மேலே வலது பக்கம் கார்னரில் ஒரு 3 டாட் போட்டு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. அந்த மெனு பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய மெனு பார் வந்து ஓப்பன் ஆகிடும் ஃபேஸ்புக்கோட. அது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸை கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனை கீழே ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஐடென்டிட்டி கன்ஃபர்மேஷன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு தேவை நம்மளோட ஜிமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் தான் தேவை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும், செகண்ட் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடும், அதாவது காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி, நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சராக நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஃபேஸ்புக்கை ஸ்டார்டிங் டைமில் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னெல்லாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே மறந்து போயிருக்கலாம். பட் நீங்கள் ஃபேஸ்புக்கை மட்டும் ஹேண்டில் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி எது கொடுத்து வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வியூ பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2மே தெரிஞ்சால் போதும். உங்களுடைய அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை மறந்துனாலோ இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டினாலோ ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ சப்மிட் பண்ணிக்கலாம், உங்களுடைய பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம், டிசபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.